அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை உள்ளான சம்பவம் தமிழகத்தில் பெரும் பேசும் பொருளாகி இருக்கின்றது. இது தொடர்பாக பேசுவதற்காக தமிழக முன்னாள் டிஜிபி ரவி ஐபிஎஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இப்போ கைது செய்யப்பட்ட ஞானசேகர் மேல ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறதா சொல்லப்படுது. திரும்பவும் மீண்டும் மீண்டும் இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறதுக்கு என்ன காரணம் சார்? அது இவன் வந்து ரிப்பீட் அஃபெண்டர் ஆர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவாங்க. ஒரு பழைய குற்றவாளி தான். பல பல வழக்குகள் இருந்திருக்கு. இந்த வழக்குகளில் சரியான தண்டனை கிடைச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி அவன் வெளி உலகத்தில் நடமாடி இருக்க முடியாது, இந்த குற்றத்தை செஞ்சிருக்க முடியாது. எனவே இந்த என்னென்ன வழக்குகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த வழக்கினுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும். அப்போ தான் இது போன்ற குற்றங்கள் தடுக்கப்படும். இந்த ஞானசேகரன் வந்து இந்த ஒரு அஃபென்ஸை மட்டும் பண்ணியிருக்க மாட்டான். இது போன்ற ஆட்கள் வந்து குற்றவாளிகள் நிறைய இதே மாதிரி சிமிலர் டைப் ஆஃப் அஃபென்சஸ், இதே போன்ற குற்றங்கள் பலவற்றை செஞ்சதுனால தான் அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருந்திருக்கு. அவனுடைய செல்போன் எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும் இது போன்று எத்தனை பெண்களை மிரட்டி பலவந்தப்படுத்தினான் என்பது. இது தடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி இப்போ கேம்பஸில் அது ஒரு மிகப்பெரிய வளாகம், ஒரு 180 ஏக்கர் உள்ள வளாகம். அதில் டார்க் பிளேசஸ், இந்த இருட்டான பகுதியிலே இருக்கக்கூடாது. அந்த இருட்டான பகுதிகளே வந்து இந்த திருட்டுகள் நடப்பதற்கும் குற்றங்கள் செய்வதற்கும் எத்தனைக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதான் அந்த இருட்டு. அந்த இருட்டை போக்குவதற்கு வந்து லைட்டெல்லாம் நிறைய போடணும். அதான் வெல் லிட் பிளேசஸ்ன்னு சொல்லுவோம். போலீஸில் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணால் எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குன்னு கேட்டால் ஐசோலேட்டட் பிளேசஸ், அதே மாதிரி இருட்டான பகுதிகள். இது வந்து அந்த திருடன் அல்லது அந்த குற்றம் செய்வன் வந்து போகிறதுக்கு, குற்றம் செய்வதற்கெல்லாம் வந்து ஒரு வசதியாக இருக்கும். அதனால் வந்து சோலார் லைட்டாவது அங்கே போடணும். அதே மாதிரி சிசிடிவி நிறைய இருக்கணும், சர்வைலன்ஸ் கேமராஸ். ஒரு 1500 சர்வைலன்ஸ் கேமராஸ் ஆகுது அந்த கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் போடணும். அதே மாதிரி வர்றவங்க எல்லாருமே ஐடி கார்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். இப்போ ஐடி கம்பெனிக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், எல்லாருமே மேலே மேனேஜ்மெண்ட்லேருந்து கடைநிலை ஊழியர் எல்லாருமே வந்து ஒரு ஐடி போட்டிருப்பாங்க. அது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லோருமே ஐடி எல்லா நேரங்களையும் போட்டிருக்கணும் உள்ள கேம்பஸில் சுற்றுறதுன்னு சொன்னால். அதே மாதிரி அக்சஸ் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. உள்ளே வர்றப்போ அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐடி கார்டு இஷ்யூ பண்ணி என்ட்ரி டைம், எக்ஸிட் டைம் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாமே வந்து ஹைடெக் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், உலகத்திலேயே வந்து ஒரு மிக சிறந்த பல்கலைக்கழகம் அது. எனவே இதில் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும். அதே சமயத்தில் இது போன்ற குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு நீதிமன்றம், ப்ராசிக்யூஷன், போலீஸ் இதெல்லாம் வந்து விரைந்து செயல்பட வேண்டும். அதே மாதிரி ஜெயிலுக்கு போகிறப்ப இந்த ஜெயிலில் போயிட்டு வர்ற கைதிகள் வந்து ஒரு ரிஃபார்ம் ஆகி வரணும், அதை திருந்தி வரணும். அதனால தான் அந்த ஜெயிலுக்கெல்லாம் பேர் வந்து இப்போ சிறைச்சாலை கிடையாது, கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்திருத்த சாலையை தான் அது, சிறைச்சாலை கிடையாது. இப்படி எல்லா அங்கங்களும் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா, குற்றவியல் நடைமுறை அங்கங்கள் சரியாக செயல்பட்டால் இது போன்ற குற்றங்கள் தடுக்கப்படும். இந்த குற்றவாளிக்கு 1 மாதத்தில் தண்டனை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் குற்றங்கள் நடைபெறாது. ஒரு 1000 பேரில் ஒருத்தன் வந்து சைக்கோவாக இருப்பான். அந்த சைக்கோ தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுவான், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். அதனால் இந்த கேம்பஸ், ஒரு கேம்பஸ் இருக்குது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஒரு இது மாதிரி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு அருகில் வந்து யார் யார் வசிக்கிறார்கள், இந்த மாதிரி தள்ளுவண்டி, பெட்டிக்கடை, அங்கே வரக்கூடிய வாகனங்கள் அதிகமாக இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வரக்கூடிய வாகனங்கள், இதை வாட்ச் பண்ணி அதை ஒரு ப்ரொஃபைல் பண்ணி அவங்களுடைய பின்னணியை பார்த்தோம்னாலே நிறைய குற்றங்களை தடுக்க முடியும். எப்பொழுதுமே குற்றங்கள் செய்கிறவன் வந்து தெரிஞ்சவன் தான் செய்வான். வெஸ்ட் பெங்கால் கல்கத்தாவில் ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவ மாணவி வந்து இது மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டார்கள். அங்கேயும் பார்த்தா அவன் வந்து ஒரு போலீஸ் வாலண்டியர். அவன் இது மாதிரி தெரிஞ்சவன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சவனாக இருப்பான், அறிமுகமான நபராக இருப்பான். அவர்கள் தான் குற்றம் செய்வார்கள். அதே மாதிரி இந்த பெண் வந்து தைரியமாக கொடுத்துருக்கு, பாராட்டணும். அந்த பெண்ணை மிரட்டினா, இது மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன், இதை உங்கள் அப்பாவுக்கு அனுப்புவேன், மற்றவங்களுக்கு அனுப்புவேன், பப்ளிக் டொமைனில் போடுவேன்ட்டு. இதை பற்றிலாம் கவலையப்படக்கூடாது. பப்ளிக் டொமைனில் போடுறேன்னு சொல்லி மிரட்டினான்னு சொல்லி காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே அவன் ஃபோனை சீஸ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணலாம். எனவே தைரியமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. அவங்க ஒன்றும் பெரிய குற்றம் செய்யலையே, அவங்க லவர்ஸாக இருந்திருக்கலாம், நண்பர்களாக இருந்திருக்கலாம். அதை ஒரு வீடியோ எடுத்தது, அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தோன்னு சொன்னோடனே அந்த மாணவனும் மாணவியும் பயந்து விட்டார்கள். எனவே மாணவர்கள் பயப்படக்கூடாது, ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எதையும் சாதிக்க முடியும், சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்களே அந்த குற்றங்களை தடுக்க முடியும்.
சார், ஞானசேகரன் மேலே நீங்கள் சொன்ன மாதிரியே ஏற்கனவே பல வழக்குகள் இருந்ததா நீங்கள் சொல்கிறீங்க. காவல்துறை முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்குமா சார்? காவல்துறை ஏற்கனவே 16 வழக்குகள் போட்டிருக்காங்களா மேலே, சரியான நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு மாதிரி இவ்வளவு பாப்புலேஷனில் வந்து குற்றங்கள் நடக்கும், அதுக்கு ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப பாதுகாப்புணர்வோடு இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும். காவல்துறை மட்டும் தனியாக வந்து எதுவுமே செய்ய முடியாதே, அது வந்து ஒரு அங்கம் தான். எல்லாருமே ஒத்துழைக்கணும். அது வந்து ஜுடிஷியரியில் வந்து கன்விக்ஷன் கொடுக்கணும், சார்ஜ் ஷீட் போட்டோம்னா குயிக்காக ட்ரையல் நடக்கணும், ட்ரையல் முடிஞ்ச உடனே சரியான தண்டனை கிடைக்கணும். இந்த ஒட்டுமொத்த சமூகம் வந்து இதில் வந்து ஈடுபடணும். ஒரு விழிப்புணர்வு இருந்தால் போதும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு கிரிமினல் இருக்கான் இல்லையா, எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு பெற்றோர்கள் இருந்தால் வந்திருக்கணும், அவன் எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கணும், பெற்றோர்கள் வளர்த்திருக்கணும், அவனுக்கு ஒரு நண்பர் இருப்பான். அப்போ எல்லாருமே வந்து இதற்கு பொறுப்பு தான். ஒருத்தன் குற்றவாளி உருவாகிறான்னா அதற்கு ஒட்டுமொத்த சமூகம் தான் பொறுப்பு. அதனால் காவல்துறை மட்டும் சொல்ல முடியாது. சார், இப்போ பொது இடங்களில் பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கிறதும் சரி, கல்லூரிகளில் லவர்ஸோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்துருக்கிறதும் சரி, அதை காட்டி ஒன்றா சேர்ந்துருக்கிற வீடியோ தான் காட்டி மிரட்டுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் விக்டிம் வந்து என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணணும் சார்? நம்ம விக்டிம் அந்த மாதிரி இடங்களில் நீ போட்டுக்கோ, நான் பார்த்துறேன், உன்னை நான் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன், இது வந்து அஃபென்ஸ், இந்த மாதிரிலாம் வச்சு மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லி திருப்ப பதில் சொல்லணும். அவங்க ஒன்றும் தப்புலாம் பண்ணல, குற்றம் கிடையாது, இந்த லவ் பண்ணுறது தப்பு இல்லை. அவங்க வந்து மொத்தம் கொடுத்துருக்காங்க, பரிமாறிக்கிறாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை ஃபோட்டோ எடுத்தோ அல்லது வீடியோ எடுத்தோ வெளியிடத்துக்கு போட்டால் என்ன ஆக போகுது? அது ஒன்றாக போகிறதில்ல. அந்த ஒரு மனப்பாங்கோடு அவனை வந்து எதிர்கொள்ளணும். சைக்கலாஜிக்கலாக ஃபர்ஸ்ட் அந்த குற்றவாளியை வந்து நம்மளை வந்து சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதிப்படி நம்மளை டவுன் பண்ணுறான், அதே ஸ்ட்ராட்டஜி அவனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். நீ அதை வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணது தப்பு, நாங்கள் பண்ணது தப்போ ரைட்டோ, நீ பண்ணினது முதல்ல தப்பு, அதை வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணேன்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த மிரட்டலோடு வரக்கூடாது. இந்த பெண்ணை பொறுத்தளவில் தைரியமாக வந்து சொல்லியிருக்கு. ஏற்கனவே பல பெண்கள் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து புகார் கொடுக்கல, இந்த மாணவி புகார் கொடுத்துருக்கிறார். அது மாதிரி எந்த அஃபென்ஸ் நடந்தாலும் உடனடியாக புகார் கொடுக்கணும். இல்லைன்னா குற்றவாளிகளுக்கு வந்து அதே ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் ஒரு ஊக்கத்தையும் தந்துவிடும். சார், இப்போது ஞானசேகரன் கேஸில் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஞானசேகரன் கேஸில் என்ன இருக்குது? இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ பல இடங்களில் பல்வேறு என்கவுண்டர் நடக்குது. இதே மாதிரி ஆட்கள் வந்து நிச்சயமாக வந்து போலீஸை தாக்கக்கூடிய தன்மையில் தான் இருப்பான். போலீஸை தாக்க முயற்சி பண்ணான்னா அவனை தற்காப்புக்காக போலீஸ் கூட வேண்டிதான். சார், இப்போ ஒரு காலத்தில் வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருந்துச்சு. இப்போ எளிமையாக அது வெளியாகிறது. அது எங்கே சார் அது தப்பு நடக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எஃப்ஐஆர் வந்து இப்போது புகார்தாரரும் வந்து வாங்கிக்கலாம், அது டொமைன்லேயே இருக்குது. அதை வந்து அக்யூஸ்டுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புதிய சட்டத்தில் கூட வந்து இத்தனை நாட்களுக்குள்ளே எஃப்ஐஆர் காப்பி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் காப்பி வரதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இது போன்ற குற்றங்களில் வந்து சிறுவர்கள் மீது நடத்தப்படுகின்ற குற்றங்கள், பெண்கள் மீது ஏவப்படுகின்ற இந்த மாதிரி பாலியல் வன்முறைகள், இது போன்ற குற்றங்களில் வந்து எஃப்ஐஆர் வந்து வெளி உலகுக்கு கொடுக்கக்கூடாது. சார், சட்டம் அப்படிங்கிறது வந்து இன்னும் கடுமையாக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அது நீங்கள் என்ன சஜஷன் சொல்கிறீங்க சார்? ஆமாம், இவங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி ரேபிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறவர்களுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான், தூக்கு தண்டனை தான். இப்போ நிறைய பேர் இந்த ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, மனித உரிமை ஆர்வலர்கள், அவர்கள்லாம் வந்து தூக்கு தண்டனை கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் ஹீனஸ் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீனஸ் கிரைம், கொடுங்குற்றங்களுக்கு வந்து நிச்சயமாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தூக்கு தண்டனை கொடுக்கணும். எனக்கு கேட்டால் பப்ளிக்காக அவங்களெல்லாம் ஹேங் பண்ணணும். அது பப்ளிக்கு எதிராக, சமூகத்துக்கு எதிராக குற்றம் செய்வர்கள் வந்து சமூகத்திற்கு எதிராகவே தண்டனை தரணும். சார், இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து இப்போ கட்டுப்பாடுகள் நிறைய விதிச்சிருக்காங்க. 6:30 மணிக்குள்ள மாணவர்கள் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? அதுக்கு மாணவர்களை வந்து பாதுகாப்பு என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் அவங்க காலேஜ் தரப்புல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? சரி, பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் 24 மணி நேரம் தனி மனிதனுக்கு பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது. கேம்பஸ் செக்யூரிட்டினா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது. பெரிமீட்டர் செக்யூரிட்டி, ஆக்சஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ பேர் உள்ளே வர்றாங்க, எவ்வளோ பேர் வெளியே போகிறாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யார், எத்தனை பாஸ் கொடுக்குற பாஸ் சிஸ்டம், அதே மாதிரி எலக்ட்ரானிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் இருக்குது. எலக்ட்ரானிக் விசிட்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், EVMS, இது போன்ற ஹைடெக் சிஸ்டத்தை நம்ம வந்து பண்ணணும். எப்படி நீங்கள் ஹைகோர்ட்டுக்குள்ளெல்லாம் இப்போ எப்படி பண்ணியிருக்கோம்,
ஹைகோர்ட்டுக்குள்ள யாரும் போக முடியாது, பாஸ் வாங்கிட்டு தான் போக முடியும். இது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வெளியாட்கள் வர போகிறாங்க? ஸ்டாஃப் வருவாங்க, டீச்சிங் ஸ்டாஃப் வருவாங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டிஸ், கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் யாராவது வருவாங்க. அதுக்கு மேலே மற்றவங்களுக்கு வேலை இல்லை. உள்ள கான்ட்ராக்ட் தொழில் ஏதாவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கான்ட்ராக்டர் வந்து பாஸ் கொடுக்கணும், அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும், அந்த இடத்துக்கு வந்து சர்வைலன்ஸ் கேமரா வச்சுட்டு மானிட்டரில் வந்து வாட்ச் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா நிச்சயமாக வந்து குற்றங்கள் நடக்கவே நடக்காது.